அரசகுலம் சரகம் சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மருத்துவமனையை அறந்தாங்கி தாலுகா தலைமை மருத்துவமனையாக அறிவித்திடவும், நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்கவும் வலியுறுத்தி இன்று 15/7/2025 காலை 10 மணி அளவில் மருத்துவமனையில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் இணை இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது கீழ்கண்ட முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட், மருத்துவமனையை தாலுகா தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்திட 1 மாத காலத்திற்குள் அரசுக்கு கருத்துரு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. புதிய கட்டடம் மருத்துவமனைக்கு கட்டி முடிக்கப்படும் போது பணியாளர்கள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். 3வது, ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், பார்மசிஸ்ட் ஆகிய பணியிடங்களை 20 தினங்களுக்குள் நிரப்பப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதர காலி பணியிடங்கள் தொடர்பாக மேற்கண்ட பணியிடங்கள் நிரப்பிய பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இரவு காவலர், சானிட்டரி ஒர்க்கர் ஆகிய பணியிடங்கள் தற்காலிக பணியாளர்களை கொண்டு இன்று முதல் பணியமர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. 108 அவசர ஊர்தியை நிரந்தரமாக சுப்பிரமணியபுரம் மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது.